ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா, இயல் 5ல் நாளெல்லாம் வினை செய் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான். சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் எல்லாமே வந்து இதுலையுமே இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே, நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்தரங்க நாட்குறிப்பு. ஓகேங்களா? அந்த கடித இலக்கியம் மற்றும் நாட்குறிப்பு அப்படின்ற டாப்பிக்கில் ஆனந்தரங்க நாட்குறிப்பு வந்து நமக்கு சிலபஸில் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்தது சீரா புராணம். ஓகேவா? இது நமக்கு சிலபஸ் உள்ள டாபிக் தான். அகநானூறு வந்து 12 மேற்கணக்கு வரக்கூடியது. இது நமக்கு சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து திருக்குறள், பிரபஞ்சன். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கை வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் தான். ஸோ ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல்ல வந்து ஆனந்தரங்க நாட்குறிப்பு. ஸோ ஆனந்தரங்க நாட்குறிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரொம்பவே வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதாவது இந்தியாவின் பெப்பிசு அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்றோம். அதாவது இந்திய நாட்குறிப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் சொல்றோம் அப்படின்னா, அந்த இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியா ஒரு தமிழர் இருந்திருக்கான்னும் போது ரொம்ப சிறப்பா வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, இவருடைய நாட்குறிப்புனா வந்து இந்த டைரி எழுதுறோம்ல அதுதான். தன்னுடைய அன்றாட நிகழ்வுகள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் எழுதி வச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வரலாற்று கருவூலமா வந்து திகழுதுன்னே நம்ம சொல்லலாம். ஓகேவா? பல்வேறு வகையான செய்திகள, வரலாற்று செய்திகள நமக்கு வந்து இந்த இவருடைய நாட்குறிப்பு மூலமா நமக்கு வந்து சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. ஓகேங்களா? சரி, ஓகே. அதான் நம்ம பார்க்க போறோம். பன்மொழி புலமையும் பல்துறை ஆளுமையும் கொண்ட ஆனந்தரங்கர் புதுச்சேரி வரலாற்றினை பதிவு செய்தவர்களில் முதன்மையானவர். ஸோ புதுச்சேரியில தான் இவர் வந்து பணியாற்றினார். அதனால புதுச்சேரி சம்பந்தமான தகவலை தான் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டின் புதுவை வரலாற்றினை அறிந்து கொள்ள நமக்கு கிடைத்த அரிய பெட்டகமாகும். இது 18ஆம் நூற்றாண்டுடைய அந்த புதுச்சேரியுடைய வரலாற்றை அறிஞ்சதுக்கு நம்ம இது வந்து மிகப்பெரிய ஒரு பெட்டகமாக வந்து செயல்படுன்னு சொல்கிறாங்க. புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சியின் எழுச்சியும் வீழ்ச்சியும் அவரின் வாழ்வோடு ஒன்றிருப்பது ஓர் அரிய நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா புதுச்சேரியில் வந்து பிரெஞ்சு ஆட்சி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த காலகட்டத்தில் அப்போதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை துபாஷியா வந்து பண்ணிடுறாரு. தலைமை மொழிபெயர்ப்பாளராக வந்து பணியாற்றிருப்பாரு. ஓகேவா? அதை பற்றி பார்க்கலாம். நாட்குறிப்பு என்பது தனி மனிதர் ஒருவரின் அன்றாட நிகழ்வுகளை அல்லது பணிகளை பதிவு செய்யும் ஏடாகும். இதனை ஆங்கிலத்தில் டைரி என்று அழைப்பர். டைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் மூலமாக டைஸ் என்ற சொல்லிலிருந்து இச்சொல் உருவாயிற்று. ஓகே, அப்ப டைரி ஒரு நிமிஷங்க. அதாவது டைரின்ற சொல் இது வந்து ஒரு ஆங்கில சொல். இது டைரியம் என்ற லத்தீன் சொல்லி தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. டைரியம்ன்றது லத்தீன் சொல், டைரி என்பது ஆங்கில சொல். ஓகேவா? இது டைஸ் என்ற சொல்லி தான் உருவாகி இருக்கு. நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா எபிமெரைட்ஸ் என்று அழைக்கப்பெறும் கிரேக்க குறிப்பேடுகளாகும். இச்சொல் ஒரு நாளுக்கான முடிவு என்னும் பொருளை தரும். முகலாய மன்னர்களில் பாபர் காலம் முதல் நாட்குறிப்பு எழுதும் வழக்கம் இருந்து வந்துள்ளது. அவுரங்கசீப் ஆட்சி காலத்தில் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்தது. 1498 ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடா காமா நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உள்ளவர். அவருடைய நாட்குறிப்புகள் ஆல்வாரோ வெல்லோ என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நாட்குறிப்பு பற்றி சொல்றாங்க. எபிமெரைட்ஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க குறிப்பேடு இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாளைக்கான முடிவு அப்படின்றத சொல்றாங்க. இதான் நாட்குறிப்புடைய முன்னோடி நம்ம சொல்றோம். ஓகேவா? நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர் காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபர் காலத்துலேருந்து இந்த நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கமாக இருந்திருக்கு. அவுரங்கசீப் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தடை பண்ணியிருக்காங்க நாட்குறிப்பு எழுதுவதற்கு. ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு 1498ல் கடல் வழி மூலமா வந்த ஐரோப்பிலேருந்து வந்த வாஸ்கோட காமா வந்து அவர் வந்து நாட்குறிப்பு எழுதக்கூடிய பழக்கம் உள்ளவர்ன்றத சொல்றாங்க. அடுத்து ஆனந்தரங்கர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பிரெஞ்சு கிழக்கிந்திய குழுமத்தின் மொழிபெயர்ப்பாளராகவும் டூப்ளே என்ற பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பாளராகவும் பணிந்தார். ஓகே, இவர் வந்து ஒரு ஆளுநர் கீழே மொழிபெயர்ப்பாளராக வந்து பணியாற்றிருக்காரு. இவருடைய நாட்குறிப்புகள் 25 ஆண்டு கால தென்னிந்திய வரலாற்றை வெளிப்படுத்துவதோடு அக்காலத்தில் பிரெஞ்சு அரசு பற்றிய அறிய உதவும் சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் இலக்கியமாகவும் திகழ்ந்தது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால தென்னிந்திய வரலாற்றை வந்து சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஆனந்தரங்கரை பத்தி பார்ப்போம். பிரான்சுவா மார்த்தினேனுக்கு பிறகு கியோம் ஆந்த்ரே என் எபேர் புதுச்சேரியின் தலைமை பொறுப்பினை ஏற்றார். அவர் தம் தரகராக நைனியப்பர் நியமிக்கப்பட்டார். நைனியப்பரின் மைத்துனர் திருவேங்கடம் என்பவரின் மகன் ஆனந்தரங்கர். அதாவது இந்த
இந்த தம்பி நமக்கு வேண்டப்பட்ட தம்பி, தம்பி என்ன நமக்கு வேண்டப்பட்ட தம்பி சொல்லும்போது, அதே 1 விட்ட சொந்த 2 சொந்தோடைய நபர் தான் யாரு? ஆனந்தனங்கர். இவர் 1709ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் சென்னையில் உள்ள பெரம்பூர் எங்க பிறந்திருக்காரு? சென்னை இருக்கக்கூடிய பெரம்பூர்ல தான் வந்து பிறந்தார். தம்முடைய 17 வயதில் தந்தை இழந்த ஆனந்தரங்கர் பிரெஞ்சு மேலதிகாரி அலனுவார் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் தேய்க்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார். பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் தேய்க்கும் கிடங்குக்கும் வந்து தலைவராக வந்து யார் பண்ணிருக்காங்க? இவங்க அப்பா வந்து 17 வயசுல வந்து இறந்துட்டார். இவர் 17 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்தனால குடும்ப சூழ்நிலை காரணமாக பண்ண அலுவலர் வந்து உதவியால இவர் வந்து இதுக்கு வந்து தலைவராக நியமிக்கப்படுறாரு. ஓகேங்களா? அடுத்தது உழைப்பும் உண்மையும் உறுதியும் மிக்க ஆனந்தரங்கர் பிரெஞ்சு ஆளுநர் துய்ப்ளே காலத்தில் தலைமை மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார். வல்லாண்மை மிக்க பிரெஞ்சு ஆட்சியாரின் நம்பிக்கைக்கு உரியவராக மிகுந்த அரசியல் செல்வாக்குடன் இருந்தார். ஓகேவா? அதாவது துய்ப்ளே ஆளுநருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா இவரும் வந்து இருந்திருக்காரு. ஓகேவா? ஆனந்தரங்கர் தம்முடைய நாட்குறிப்பில் ஒவ்வொரு நாள் நிகழ்வும் ஆண்டு திங்கள் நாள் கிழமை அந்த நாளில் நேரம் நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிட்டே செய்தியில் எழுதியுள்ளார். அதாவது ஒவ்வொரு நாள் எழுதும் போதும் சரி அது என்னைக்கு நடந்த நிகழ்வு, எப்ப நடந்தது, நேரம், தேதி, காலம், என்ன இடம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. சும்மா பொத்தாம் பொதுவா எழுதுக்கானதா சொல்றாங்க. அடுத்த நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் அரசியல் செய்திகள். இவருடைய நாட்குறிப்புல வந்து என்னென்ன அரசியல் சார்ந்த செய்திகள் வந்திருக்குன்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அக்கால கட்டடங்களில் புதுவையிலும் தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பதிவு செய்துள்ளது. கட்டடம் சொல்லிட்டேன், கட்டங்கள். ஓகேவா? 10/9/1836ஆம் ஆண்டு அப்ப நடந்த அந்த ஒரு குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு ஆளுநர் டூமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை விளக்குகிறது. இந்த உரிமையை பெறுவதற்காக ஆளுநர் செலவழித்த பெருந்தொகையையும் ஆனந்தரங்கர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாணய அச்சடிப்புக்குண்டான உரிமையை வந்து டூமாஸ் பிரெஞ்சு ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாரு. அதுக்கு அவர் செலவிட்ட தொகையுமே வந்து சேர்த்து அளவு குறிப்பிட்டிருக்காரு. பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபுர்தொனே ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை 1746இல் கைப்பற்றியதையும் அதனால் சினமுற்ற ஆற்காடு நவாப் அன்வர்தீன் கானின் மூத்த மகன் மகபூஸ் கான் பிரெஞ்சு அரசை எதிர்த்து போரிட்டதையும் நேரில் கண்டு உரைப்பது போல் நாட்குறிப்பில் கூறியுள்ளார். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு முக்கியமானது இல்லை. தேவனாம் பட்டணத்தை கைப்பற்றுவதற்காக ஆங்கிலேயருடன் பிரெஞ்சு அரசு நடத்திய படையெடுப்பு, புகழ்பெற்ற ஆம்பூர் போர் பற்றிய செய்திகள், தஞ்சை கோட்டை மீது நடத்திய முற்றுகை, ராபர்ட் கிளைவின் படையெடுப்பு, ஆங்கிலேயர் புதுச்சேரியை முற்றுகையிட்டது முதலியவற்றை எல்லாம் வரலாற்று ஆசிரியர் போன்று நாட்குறிப்பில் விளக்கியுள்ளார். ஒரு வரலாற்று ஆசிரியர் எப்படி எழுதுவாரோ அது எல்லாமே எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுங்க. என்னென்ன போர்ன்றத சொல்லியிருக்காரு. அடுத்தது இந்த பாக்ஸ் பார்க்கலாம், ரொம்ப முக்கியமானது. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் சாமுவேல் பெப்பிஸ் ஆவார். ஆங்கிலேய கடற்படையில் பணியாற்றியவர். 2ஆம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை, அதாவது 1660 to 1669 நாட்குறிப்பாக பதிவு செய்துள்ளார். இவரை போலவே ஆனந்தரங்கரும் 6/9/1736 முதல் 11/1/1761 வரை நாட்குறிப்பு எழுதியுள்ளார். இந்நாட்குறிப்பு இந்தியாவின் முதன்மையான நாட்குறிப்பாகும். இதனால் ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்பிசு. உலக நாட்குறிப்பின் தந்தை யாரு? சாமுவேல் பெப்பிசு. இந்திய நாட்குறிப்பின் தந்தை அப்படின்னா யார் வருவாங்க? ஆனந்தரங்கர். ஆனால் என்ன சொல்றாங்க? இந்தியாவின் பெப்பிசுன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. அடுத்தது 1758ஆம் ஆண்டு இறுதியில் சென்னை கோட்டை முற்றுகையை லல்லி என்பவர் தொடங்கினார். கோட்டையை இடித்தும் வீடுகளை தரைமட்டமாக்கியும் மதிலை இடித்து அகழியை தூர்த்தும் கூடக்கோட்டையை லல்லியால் கைப்பற்ற முடியவில்லை. அவ்வளவு பண்ணி கூட அவரால் கோட்டையை வந்து கைப்பற்ற முடியல. அக்கோட்டையின் கவர்னர் மேஸ்டர் பிகட் மகத்தான வெற்றி பெற்றார். ஓகேங்களா? அந்த லல்லின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சென்னை கோட்டையை வந்து முற்றுகிட்டு நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதாவது கோட்டையை இடிச்சிருக்காரு, வீடுகளை வந்து தரைமட்டமாக்கியிருக்காரு, மதுரை இடித்து அகழியை தூர்த்தும் கூட அவரால் வந்து என்ன பண்ண முடியல, கோட்டையை வந்து கைப்பற்ற முடியல. காரணம் என்ன அப்படின்னா, மேஸ்டர் பிகட் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த கோட்டையோட கவர்னர் அவர் தான் வந்து ஜெயிச்சார் கடைசியில் அப்படின்னு சொல்றாரு. நாட்குறிப்பு வெளிப்படுத்தும் சமுதாய செய்திகள். இதுல சமுதாய சம்பந்தமான செய்திகள் என்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவரின் நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டின் தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்துள்ளது. என்னது? 18ஆம் நூற்றாண்டின் தமிழ் சமூகம் வந்து எப்படி இருந்துச்சுன்றத பத்தின படம் எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக காணப்படுது. பண்பாடு, சமயம், சாதி, நீதி, வணிகம், நம்பிக்கைகள் முதலான பல்வேறு கூறுகள் அடங்கிய நிகழ்வுகளை ஆனந்தரங்கர் பதிவு செய்துள்ளார். எல்லாத்த பத்தியும் என்ன பண்ணியிருக்காரு?
சமுதாயம், நீதி, ஓகே, பண்பாடு, மொழி எல்லாத்த பத்தியுமே வந்து தன்னுடைய நாட்குறிப்புல ஒண்ணு விடாம எழுதி வச்சிருக்காரு. 11/6/1739 நாள் புதுச்சேரியின் ஆளுநர் துய்மா பிறப்பித்த ஆணையில் புதுச்சேரி பட்டணத்திற்குள்ளேயும், சம்பா கோவிலுக்கு தெற்காக போகிற உப்பங்கிழி பகுதியிலும், பட்டணத்தின் வீதிகள் எவ்விடத்திலும் காலை கடன் கழிப்போருக்கு 6 பணம் தண்டம் விதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சரியா? அதாவது காலை கடன் கழித்தா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க, 6 பணம் வந்து பார்த்தீங்கன்னா தண்டத் தொகையா நம்ம வந்து அதாவது அபராதமா. மீறியவர்களிடமிருந்து பெறப்பட்ட தண்டத் தொகையில் 2 பணம் பிடித்துக் கொடுப்பவருக்கும், மீதி 4 பணம் சாவடிக்கும் உரியது என்று அறிவிக்கப்பட்டது. இது தெரியாமல் பலரும் தண்டம் கட்டியதாக ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அதாவது மொத்தமா 6 கட்டியிருக்காங்க. ஆனா இதுல வந்து 4 தான் கட்டணும். 2 வந்து யாருக்கு போணும்? யார் பிடிச்சு குடுத்தாங்களோ அவங்களுக்கு போணும். ஆனா அது தெரியாம நெறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க? தண்டத்த வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்றாரு. நீதி வழங்குதல், தண்டனை அளித்தல் முதலிய செய்திகளையும் இவருடைய நாட்குறிப்பு பதிவு செய்துள்ளது. பல்வேறு காரணங்களுக்காக மரண தண்டனை வழங்கல், காதறுத்தல், சாட்டை அடி, கிடங்கில் போடுதல் முதலிய தண்டனைகளை அக்காலத்தில் வழங்கப்பட்டுள்ளன. அத பார்க்கலாம். தொடர்ந்து வீடுகளில் திருடி வரும் கும்பல் ஒன்று பிடிபட்ட போது, அவர்களுள் தலைமை திருடனை கடைத்தெருவில் தூக்கில் தொங்கவிட்டனர். ஏனைய இருவருக்கும் 2 காதுகளை அறுத்து 50 கசையடிகளும் தரப்பட்டன. அதாவது தொடர்ந்து வீட்ல திருடி வந்தான் பார்த்தீங்கன்னா, அந்த திருடன் தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணாங்க, கடைத்தெருவுல தூக்கில தொங்க விட்டாங்க. கூட திருடினவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, 2 காதையும் அறுத்துட்டு 50 கசையடிய வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஆனந்தரங்க நாட்குறிப்பின் பெரும்பகுதி வணிகச் செய்தியை விவரிக்கிறது. ரொம்ப முக்கியமானது. ஆனந்தனுடைய நாட்குறிப்பு வந்து பெரும்பகுதி எத சொல்லுதுன்னா, வணிகச் செய்தி தான் வந்து குறிப்பிடுது. கணக்கு, வரவு செலவு பட்டியல் என அச்செய்தி நீண்டுள்ளன. ஆனந்தரங்கரும் பிறரும் வணிகத்திற்கு முதன்மை அளித்துள்ளதை உணர முடிகிறது. பிரெஞ்சு கிழக்கிந்திய கழகம் வணிகர் பலரை பங்குதாரராக கொண்ட கூட்டு நிறுவனமாகும். தமது மூலதனத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கப்பல்களை கீழை நாடுகளுக்கு அனுப்புவது என்பது முன்பே திட்டமிடப்பட்டிருந்தது. புதுச்சேரியில் இருந்து மணிலாவுக்கு சென்ற கப்பலில் அழகப்பன் என்ற தமிழ் மாலுமி பணியாற்றியதையும் அவர் பதிவு செய்துள்ளார். ஓகேங்களா? இது புதுச்சேரியிலிருந்து மணிலா அப்படின்ற ஒரு மணிலா, அந்த பிலிப்பைன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் நாட்டோட தலைநகர் தான் மணிலா. இந்த மணிலாவுக்கு சென்ற கப்பல்ல அழகப்பன் அப்படின்ற ஒரு தமிழ் மாலுமி போயிருக்கானாம். அதையுமே தன்னுடைய நாட்குறிப்பில் வந்து அழகா எழுதி வச்சிருக்காரு. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு 6 திங்கள் தேவைப்பட்டன. ஐரோப்பாவிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா எத்தன 6 மாசம் ஆகுன்றத சொல்லியிருக்காரு. ஓகேவா? 11/11/1737 அன்று பிரான்சிலிருந்து புறப்பட்ட கப்பல் 8/5/1738 அன்று புதுச்சேரியை அடைந்துள்ளது. கப்பல் வந்தவுடன் பீரங்கி முழங்குதல் வழக்கத்தில் இருந்தது. ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா வருது, துறைமுகத்துக்கு வருது அப்படின்னா பீரங்கிய வந்து முழங்குவாங்க. ஓகேவா? வெற்றிகரமா வந்துச்சுன்றது அந்த வெற்றியை பறைசாற்ற விதமா. ஓகேவா? ஆனந்தரங்க நாட்குறிப்பு உ.வே.ஸ் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவரது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன. அதே மாதிரி வ.வே.ஸ் ஐயர் என்ன சொல்லியிருக்கார் பார்க்கலாம். அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் முக்கியமானது, முக்கியமில்லாது என்று கூட கவனிக்காமல், ஒன்று தவறாமல் சித்திரகுப்தன் எழுதி வரும் பதிவை போல நல்ல பாஷையில் அன்றாடம் விஸ்தாரமாக எழுதி வைத்திருக்கிறார் ஆனந்தரங்கர். ஓகேவா? நம்ம டெய்லி எழுதுற நியூஸ் எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்றதுலாம் பார்க்காம எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு. சித்திரகுப்தன் எப்படி நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் எழுதி வைப்போம், அதே மாதிரி எழுதி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாடே வந்து தமிழ்த்தாய் நெருப்பில் வெள்ளத்துல அழிஞ்சிட்டாலும், தமிழ்நாடே அழிஞ்சிட்டாலும், தமிழ்நாட்ட பத்தின குறிப்பு எங்க இருக்கு? பாரிஸ்ல இருக்கு. ஏன்னா, இப்போ ஆனந்தங்க ஒரு குறிப்பு பாரிஸ்ல ஒரு காப்பி இருக்கும் பார்த்தீங்களா? அதனால அப்படி சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்தது. ஒவ்வொரு ஆண்டும் துணிகளுக்கான வர்த்தகரிடமும் தரகரிடமும் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. சிலர் கழகத்தின் வர்த்தகர் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருந்தனர். துணிகள் வர்த்தகருக்கு விற்கப்பட்ட போது உரிய ரசீதுகள் அவரிடமிருந்து பெறப்பட்டுள்ளன. 100க்கு 320 என்ற விதத்தில் அவர்கள் 6 திங்களுக்குள் கழகத்திற்கு பணத்தை செலுத்தி விடுவதாகவும் கையெழுத்து கொடுத்தனர். அதாவது 100க்கு 320 என்ற விதத்தில் வணிக கழகத்தின் அதிகாரியான கொர்னே இவற்றை பெற்று பாதுகாத்துள்ளார். அதாவது இந்த துணி வர்த்தகரை பத்தி சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்தது. புதுச்சேரியில் நாணயம் அச்சிடும் உரிமையை நிஜாமிடமிருந்து பிரெஞ்சு வணிக குழு பெற்றது. ஓகேங்களா? இதற்கான ஆணையை 10/9/1736 அன்று கனகராயர் பல்லக்கில் வைத்து ஊருக்குள் கொண்டு வந்தார். 21 பீரங்கிகள் முழங்கின. 8
இது 8 மாற்றுக்கும் குறைவான வராக நாணயங்களை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று பிரெஞ்சு மன்னரின் ஆணையின் பேரில் 1739ஆம் ஆண்டு மே திங்களில் அறிவிக்கப்பட்டது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல்வேறு விதமான வராகன்களை ஆனந்தங்கர் குறிப்பிட்டுள்ளார். அவை புதுச்சேரி பிறை வராகன், சென்னை பட்டணத்து நட்சத்திர வராகன், வட்ட வராகன், பரங்கிப்பேட்டை வராகன், ஆரணி வராகன் முதலியாகும். சரியா, நிறைய வராகன்கள் என்ன பண்ணியிருக்காரு, அதாவது அந்த காலத்தில் இருந்த அந்த நாணயங்களை பற்றியும் எழுதியிருக்காரு. ஏன்னா வணிக செய்தி அப்படிங்கும்போது கண்டிப்பாக நாணயத்தை பற்றியும் எழுதியிருப்பார். ஆனந்தரங்கர் காலத்தில் வழக்கில் இருந்த நாணயங்கள்னு பார்த்தீங்க, 480 காசுனா ₹1 சமம், 60 காசுனா ஒரு பணம், 8 பணம்னா ₹1, 24 பணம் அப்படின்னா ஒரு வராகன், ஒரு புண் அப்படின்னா அரை வராகன், ஒரு வராகன்னா 3 அல்லது ₹3.2, அப்புறம் ஒரு மோகரி அப்படின்னா ₹14 மதிப்புள்ள தங்க நாணயம், ஒரு சக்கரம் அப்படின்னா அரை வராகனுக்கு கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம், அரை வராகனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுங்க. அவர் இந்த ஆனந்த பதிவுகள் வந்து நிறைய இருக்கும். அது என்னென்ன விஷயத்த பண்ணாரு, இந்த புதுச்சேரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கப்பல் வந்த செய்தியை பற்றிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அப்புறம் வந்து இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் இடையே வந்து பார்த்தோன்னா, இந்த போர் மூண்டப்போ வந்து வணிக கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போக்குவரத்து வந்து ரொம்ப தடைப்பட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா, வணிகம் வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்ற செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வணிகம் பாதிக்கப்படுறதுனால, வருமானம் பாதிக்கப்பட்டதுனால, அதாவது வேலை செய்யவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூலி கொடுக்க முடியாத சிச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து ஆளாகப்பட்டன்றத செய்தி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆனந்தனோட இறுதி கால நாட்குறிப்புகள் அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய இறுதி கால நாட்குறிப்புகள் ஆங்கிலேய புதுச்சேரி மீது நிகழ்த்திய முற்றுகையும் புதுச்சேரியின் வீழ்ச்சியும் மிக விரைவாக பேசுகிறன. இதில் அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேண்டாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் டாப்பிக்கு, அப்புறம் ஆனந்தரங்கர் பற்றின செய்திகள், அதுக்கப்புறம் அந்த வராகன், இந்த மாதிரியான பாயிண்ட்டை மட்டும் நம்ம நல்லா டீப்பாக படித்தாலே போதும். மற்றலாம் சும்மா வந்து இந்த டேட்டோட படிக்கணுன்ற அவசியம், இந்த மாதிரி டேட்டா கொடுத்தாங்கல்ல, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம டேட்டோட படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி ஓகே, அடுத்து பார்க்கலாம். 1760 பிப்ரவரியில் புதுச்சேரியை தாக்க ஆங்கிலேய கப்பல்கள் வந்து கொண்டிருந்ததாகவும், செஞ்சியை சுற்றியுள்ள பகுதிகளை வென்று ஆங்கில தளபதி புதுச்சேரியை நெருங்கிவிட்டதாகவும் தகவல் வந்துள்ளது. ஆங்கிலேய படைகள் சாரம் வரை வந்துவிட்டதை பொதுமக்கள் வேடிக்கை பார்த்தனர். அப்புறம் பார்த்தா குண்டு சாலை ஆங்கிலேயர் பிடித்ததும் புதுச்சேரி நகரில் பீதி நிலவியது. தேவனாம்பட்டினத்தில் மேலும் மேலும் துருப்புகளை ஆங்கிலேய கப்பல்கள் இறக்கின. புதுச்சேரியை சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்தையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். ஸோ என்னன்னா, அந்த புதுச்சேரியை சுற்றி வளைச்சிட்டாங்க. ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க. புதுச்சேரியின் இவ்வாறான சூழ்நிலை ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு இருந்த ஆனந்தரங்கரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. 12/1/1961 திங்கட்கிழமை 5 நாழிகைக்கு பட்டணத்தின் மீது பீரங்கி குண்டுகள் விழுந்து கொண்டிருந்த வேளையில் ஆனந்தரங்கர் மறைந்தார். ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ஆனந்தரங்கர் இறந்துட்டாரு அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போதே. அப்புறம் 1836ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் நாள் தொடங்கி ஏறத்தாழ 25 ஆண்டுகால தென்னிந்திய வரலாற்றை பதிவு செய்த ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு 1861ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் நாளோடு முடிவடைந்துள்ளது. புதுச்சேரியின் முற்றுகை பற்றிய முடிவினை கூறாமலேயே நாட்குறிப்பு முடிந்துள்ளது. ஆனந்தரங்க நாட்குறிப்பு 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது வெளிப்படுத்தும் விரிவான செய்திகளை வரலாற்றறிஞர் தம் குறிப்புகளின் துணையோடு கண்டறிய முடியும். சரியா. ஸோ அந்த முடிவு என்ன ஆச்சு, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போரில் யார் ஜெயிச்சாங்கன்றத பற்றி நான் சொல்லாமல், ஏன்னா அதுக்குள்ளே இவர் இறந்துட்டாரே, அது சொல்கிறாங்க. மொத்தம் 12 தொகுதிகளாக வந்து ஆனந்த நாட்குறிப்புகள் இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நாட்குறிப்பு பற்றி, ஓகேவா. அதேமாதிரி வந்து உலக நாட்குறிப்பில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்கிறத பற்றி படிச்சிடும். அப்புறம் ஆனந்தனுடைய செய்திகள், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி, இந்த ஆனந்தனர் பற்றிய நூல்கள், இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த நாணயங்கள், அடுத்து நாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஆனந்தனர் பற்றி ஊவேசா சொன்னதும் வாவேச ஐயர் சொன்னதும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட், ஆனந்த நாட்குறிப்பின் பெரும்பகுதி வந்து வணிக செய்தியை வந்து சொல்லுது அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலேருந்து மணிலாவுக்கு போன கப்பலில் அழகப்பன் அப்படின்ற ஒரு தமிழ் மாலுமி போன செய்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. மீதி எல்லாமே அந்தளவுக்கு நம்ம சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. அப்படியே ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேண்டிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது. சரிங்களா. ஓகே, அவ்வளோதான். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சீரா புராணம். சரிங்களா. ஸோ சீரா புராணம் வந்து பார்த்தீங்கன்னா உமரப்பூர் எழுதிய மிக முக்கியமான ஒரு இஸ்லாமிய காப்பியத்தில் ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஓகேவா.
இது மொத்தம் 3 காண்டங்கள் வந்து விலாத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். இதை நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஜ்ரத்து காண்டத்துல மதீனம் புக்கப்படலம் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பார்க்க போறோம். அதாவது ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு வந்து இடம்பெயர்தல் என்று பேர். ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிங்க. ஹிஜ்ரத் என்ற அரபு சொல்லுக்கு இடம்பெயர்தல் என்பது தான் வந்து முக்கியமான பொருள். மக்கா நகரத்தின் குறைசி, மக்கா நகர்ல வந்து பார்த்தீங்கன்னா குறைசி அப்படின்ற மக்கள் வந்து நபிகள் நாயகத்திற்கு வந்து நிறைய கொடுமை வந்து செஞ்சாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, மக்காவிலேருந்து மதீனத்திற்குரிய மக்கள் வந்து மதீனா அப்படின்னு ஒரு அந்த மதீனான்ற ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மதீனால இருந்த மக்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, நீங்க இங்க வந்துருங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நபிகள் நாயகம் தன்னுடைய துணைவரான அபூபக்கரை அழைச்சுக்கிட்டு எங்க போறாரு? மதீனாவுக்கு வந்து போறாரு. அப்படி போகிற வழியில வந்து பார்த்தா, இந்த முல்லை நிலத்தையும், குறிஞ்சி நிலத்தையும் கடந்து தான் வந்து மதீனா நகரத்துக்குள்ள நுழையிறாரு. அப்படி நுழையும்போது பார்த்தா, அந்த நகரத்துடைய சிறப்ப வந்து எ பாடலா வந்து பாடுறா மாரி தான் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது இது ஃபுல்லாவே மதீனா நகருடைய சிறப்ப சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாளிகை பொங்கி இருக்கக்கூடிய மாளிகை நெறைய இருக்கக்கூடிய நகரம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க எல்லாருமே வந்து கொடைப்பண்பு கொண்ட ஒரு நகரமா இருக்கு. அப்புறம் வந்து பொன் நகரம், அப்புறம் வந்து ஒன் நகரம், அப்புறம் வந்து மாநகரம், பெரிய நகரம், அப்புறம் வந்து மனை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த நகரத்தோடைய மொத்த சிறப்புமே வந்து சொல்றாங்க. ஓகேவா? அந்த இயற்கை எழில் பொங்கக்கூடிய நகரமா இருக்கு. அப்புறம் வந்து செல்வந்தர் அதிகமா இருக்கக்கூடிய நகரமா இருக்கு. கொடைத்தன்மை மிக்க நகரமா இருக்கு. அப்புறம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க தோரணங்கள், அப்புறம் திருவிழாக்கள் எல்லாமே நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு நகரமா விளங்குதுன்றது தான் இதுல வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாடல் சொல்லும் பொருள் ரொம்ப முக்கியம். பாடலை விட சொல்லும் பொருள் ரொம்ப முக்கியமானது. வரைனா என்னது? மலை. ரொம்ப முக்கியமானது. வரைனா என்னது? மலை. நெறைய இடத்துல பார்த்துருக்கோம். கம்பளை அப்படின்னா பேரொளி. கம்பளை என்னது? பேரொளி. புடவினா உலகம். ஓகேவா? புடவினா இது ரொம்ப முக்கியமானது. எய்தல்னா அடைதல். துன்ன அப்படின்னா நெருங்கிய. வாரணம்னா யானை. வாரணம்னா யானை. பூரணம்னா நிறைவு. வாரணம் யானை, பூரணம்னா நிறைவு. நல்கல் அப்படின்னா அளித்தல். நல்கல்னா அது நல்குதல்னா வழங்குதல். வழங்குதல் அளித்தல். வதுவைனா திருமணம். கோன் அப்படின்னா அரசன். கோன்னானது கோனா அரசன், கோன்னால் அரசன் தான். மறுவிலா அப்படின்னா குற்றம். மறுனா குற்றம், மறுவிலா அப்படின்னா குற்றம் இல்லாத. தெண்டிரை அப்படின்னா தெள்ளிய நீரலை. திரைனா அலை நமக்கு தெரியும் ஆல்ரெடி. விண்டு அப்படின்னா திறந்து. மண்டி அப்படின்னா நிறைந்த. தீன்னா மார்க்கம். தீன்னானது வழி அல்லது மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது. ஓகே, அடுத்தது. ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க. இந்த பாடலுடைய பொருள் மட்டும் ஒரு வாட்டி படிச்சுங்க. பாடல் வரிகள் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது இல்ல. சரிங்களா? சீராப்புராணம் பொறுத்தவரைக்கும், அந்த சீராப்புராணம் தொடர்பான செய்திய நம்ம படிச்சாலே போதும். பாடல் வரிகள் ரொம்ப முக்கியமானது இல்ல. சரிங்களா? ஏன்னா சிலபஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சீராப்புராணம் தொடர்பான செய்திகள் தான் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாடல் வரிகள் வந்து அங்க சொல்லல. ஓகே. அதனால அது இலக்கண குறிப்பு படிச்சுக்கலாம். ஆ என்ன பத்தி இலக்கண குறிப்புலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா, 6 டூ 10 தான் கேட்கறாங்க. இருந்தாலும் சப்போஸ் கேட்டுட்டு நம்ம என்ன பண்றது? இலக்கண குறிப்பு நம்ம படிச்சுக்கிறது 11த், 12த்தும் படிச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். மலிந்த, மண்டிய, பூத்த, பொலிந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பெயரை கொண்டு முடித்தல் பெயரெச்சங்கள். இடன்னா இடர்ன்னு வரக்கூடிய ஈற்றுப்போலி. ஓகே. ஈற்றெழுத்து இடர்ன்னு வரதுக்கு ஈன்னு வந்திருக்கு. பெரும் புகழ், தெண்டிரைனா வந்து பார்த்தீங்கன்னா, பெருமை கூட்டல் புகழ், திண்மை கூட்டல் அலை, திரை. அப்போ மை விகுதி பெற்றதால பண்பு தொகை. அடுத்தது. பொன்னகர் அப்படின்னா, 2ஆம் வேற்றுமை உருவும் பயணம். பொன்னை உடைய நகர். ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது. மாநகர் உருப்பகை அப்படின்னா உரிச்சுற்றோர்கள். தானமும், ஒழுக்கமும், தவமும், ஈகையும். அந்த விகுதி வந்தனால எண்ணுமை. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான இந்த செய்தி தான் நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானதாக விளங்குவது சீரா புராணம். சீரா என்பது சீரத் என்ற அரபு சொல்லின் திரிபாகும். எனது இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையாக விளங்குவது சீரா புராணம் தான். ஓகேவா? இந்த சீரா புராணத்தை சீரா என்பது என்ன அப்படின்னா, சீரத் அப்படின்ற ஒரு அரபு சொல்லுடைய திரிபு தான் அது. ஓகேவா? இந்த சீரத் என்றால் என்ன பொருள் அப்படின்னா, வாழ்க்கை என்பது பொருள். புராணம் அப்படின்னா வரலாறு, வாழ்க்கை வரலாறு. யாருடைய வாழ்க்கை வரலாறு? நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு சொல்றாங்க. ஓகேவா? இந்நூலை வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க உமறு புலவர் எழுதினார். இந்நூலை வந்து யாருடைய வேண்டுகோளுக்கு எழுதினார்? இது கேட்டிருக்காங்க. வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க தான் உமறு புலவர் எழுதியிருப்பாரு. இந்நூல் விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என 3 காண்டங்களையும் 92 படலங்களையும் 1027 பாடல். அது என்ன பாடல்? விருத்தப்பாக்களையும் கொண்டது. சரி, 5027. 1000 இல்ல 5027. வச்சுங்க. 3 காண்டங்கள், 92 படங்கள், 5027 பாடல்கள் கொண்டது. சரிங்களா? அது விருத்தப்பாக்கள். நூலை முடிப்பதற்கு முன்பே உமறுப்புலவர் இயற்கை எழுதிய காரணத்தால் அதுக்கு பணி கொடுத்திருக்காங்க. பனு அகமது மரைக்காயர் இதன் தொடர்ச்சியாக சின்னச்சீரா என்ற நூலை படைத்துள்ளார். ஓகேவா? இது 2ம் சேர்ந்து தான்
சீராபுராணம் முடியுது. ஓகேவா? உமறுப்புலவர் எட்டயபுரத்தின் அரசவை புலவராக இருந்தார். ஓகேவா? உமறுப்புலவர் வந்து இறந்துட்டாலும் அவர் எங்கே பணியாற்றிருக்காரு? எட்டயபுரம் அரசவை புலவரா உமறுப்புலவர் வாழ்ந்திருக்காரு. கடிகைமுத்து புலவரின் மாணவர். உமறுப்புலவர் யாருடைய மாணவர்? கடிகைமுத்து புலவருடைய மாணவர் தான் உமறுப்புலவர். நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை எனும் நூலையும் வென்றுள்ளார். இவர் சீராப்புரம் மட்டும் இல்லாம முதுமொழி மாலை அப்படின்ற ஒரு நூலையுமே என்ன பண்ணிருக்காரு முன்னாடியே நபிகள் நாயகத்தின் மீது பற்று கொண்டு எழுதியிருக்காரு. வள்ளல் சீதக்காதி, அபுல் காசிம் மரைக்காயர் ஆகியோர் இவரை ஆதரித்தனர். ஓகேவா? உமர் ஆதரித்த யாரு? வள்ளல் சீதக்காதி, அப்புறம் அபுல் காசிம் மரைக்காயர். ஓகே, ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுங்க. என்னென்ன தகவல் பார்த்தோம்? சீரா புராணம். ஓகேவா? இது வந்து நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறு சொல்றது. சீரா என்பது சீரத் என்ற அரபு சொல்லிருந்து ஒரு திரிபாகும். சீரா அப்படின்னா வாழ்க்கை, புராணம்னா வந்து வரலாறு, நபி நாயகத்தின் வரலாறு. வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கு உமர்புல வந்து பாடினார். இது 3 காண்டங்களை கொண்டது, 92 படங்களை கொண்டது, 5027 பாடல்களை கொண்டது, அதுவும் விருத்தப்பாக்களை கொண்டது. அப்புறம் வந்து நூல் முழுமையடையும் முன்பே வந்து உமர்புல இருந்துருவார். அதுக்கப்புறம் மீதி பாடலை வந்து பார்த்தீங்கன்னா பனு அகமது மரைக்கார் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். அது அவர் எழுதின பாடல் வந்து சின்ன சிறான்னு சொல்லி அழைக்கிறாங்க. உமர்புல வந்து எட்டயபுரம் அரசியல் புலவராக இருந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடிகமுத்துக்குழுடைய மாணவராக இருந்திருக்காரு. நபி நாயகத்தின் மீது பட்டு கொண்டு வந்து முதுமொழி மாலை அப்படின்ற ஒரு நூலையும் முன்னாடியே வந்து எழுதி முடிச்சிருக்காரு. ஓகேவா? ரொம்ப முக்கியமான நோட் பண்ணி வச்சுங்க. அவ்வளோ. அடுத்தது அகநானூர். சொல்ல வந்த கருத்தை உள்ளுரை இறைச்சி வழியாக உரைப்பது அகநானூற்று பாடலின் சிறப்பு. சொல்ல வந்த கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுரை இறைச்சி இது எல்லாமே என்ன அப்படின்னா, அதாவது இலக்கிய யுக்திகள்னு சொல்லுவாங்க. இலக்கிய யுக்திகளை வந்து பார்த்தீங்கன்னா புலவர்கள் கையாளுவதற்கு இந்த உள்ளுரை, ஓமம், இறைச்சி போன்ற விஷயங்களை வந்து கையாளுவாங்க. இது என்ன அப்படின்னா அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்றது, தன்னுடைய பாணியை வந்து சொல்றதா சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா அகநானூர்ல வந்து ஒரு பாடல் வந்திருக்கு. ஓகேவா? இதுல என்ன சொல்லலாம் அப்படின்னா, தோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை வந்து உணர்த்துவதற்கு, ஓகே, தலைவனுக்கு அந்த தலைவி இருக்கக்கூடிய இடத்த வந்து உணர்த்துவதற்கு மேகக்கூட்டத்தை பார்த்து சொல்ற மாதிரியான ஒரு செய்தி தான் வந்து இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பாடல் அடிகளை விட சொல்லும் பொருளும் அதே மாதிரி வந்து நூல் ஆசிரியரும் ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கொன்மு அப்படின்னா மேகம். கொன்முனானது மேகம். விசும்புனா வானம். பொன்முனா மேகம், விசும்புனா வானம். சமர்னா போர். என்னோட சமன் செய்யவான்னு சொல்லாம பத்தியா போர் புரிதல். அரவம் அப்படி அரவம்னா நம்ம பாம்புன்னு பார்த்துருப்போம். இந்த இடத்துல அரவம்னா என்னன்னா ஆரவாரம் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கு. ஆயம்னா என்னதுன்னா சுற்றம். அது ஆயம் நம்ம வந்து தோழியர் கூட்டம்னு பார்த்துருப்போம். ஆயனம் தோழியர் கூட்டம்னு வரும், சுற்றமும் வரும். அது தழலை, தட்டை இது எல்லாமே வந்து பறவைகளை ஓட்டும் கருவிகள். தழலை, தட்டனது பறவைகளை ஓட்டக்கூடிய கருவிகள் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கையில. இதான் மேகத்தை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற மாதிரி வந்து இப்போ தோழி வந்து சொல்ற மாதிரி இந்த பாடல் வந்து அமைச்சிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, தலைவனுக்கு குறியிடம் சொல்லும் தோழி மேகத்திடம் சொல்வது போல் சொல்கிறார். ஓகே, குறியிடம் அப்படின்னா எங்க வரணுன்றத பத்தின செய்தியை வந்து சொல்லக்கூடிய இடத்த வந்து அந்த இடத்த வந்து என்ன பண்றாங்க, லொகேஷனை வந்து ஷேர் பண்றாங்க. யாருக்கிட்ட? மேகத்துக்கிட்ட ஷேர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து இந்த பாடலுடைய தன்மை. ஓகேவா? இலக்கணம் பார்க்கலாம். வல ஈ அசை வந்து பார்த்தீங்கன்னா ஈ வந்து சொல்லி சேல விடைகள். அரண் திறன். ஓகேவா? அறம் திறம் வரணும். அப்போ ஈற்றெழுத்து மாறி இருக்கு. அப்போ ஈற்றுப்போலி. பிழையா அப்படின்னா பிழைனா ஓகே எதிர்மறை. பிழையா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்புறம் அருஞ்சமம் அப்படின்னா பண்புத்தொகை. அருஞ்சமம் பண்புத்தொகை. எரிவாள் அப்படின்னா வினைத்தொகை. எரிந்த வாள், எரிகின்ற வாள், எரியும் வாள். ஓகேங்களா? அடுத்தது இந்த நூல் குறிப்பு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏன்னா 11th 12th பொறுத்த வரைக்குமே வந்து அந்த பாடல் வரிகளை விட நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு. இதை நீங்க நல்லா படிச்சாலே போதும். ஓகேவா? அகநானூறு 145 புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இது களிற்று யானை நிறை, மணிமிடப் பவளம், நித்திலக்கோவை என்ற 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்நூலுக்கு நெடுந்தொகை 400 என்ற பெயரும் உண்டு. இந்நூலின் தொகுப்பு முறையில் ஓர் ஒழுங்கு உண்டு. என்ன ஒழுங்குன்றதை இங்க செய்தியில கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது வீரை வெளியன் தீத்தனார். வீரை வெளியன் தீத்தனார் அப்படின்றவர் தான் இந்த அகநானூறுல ஒரே ஒரு பாடலை பாடியிருக்காரு. அந்த ஒரு பாடலை தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மொத்தம் அகநானூறு 400 பாடலை கொண்டது. சரிங்களா? அந்த 400 பாடல்ல 200 பாடல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலை நிலத்தை பத்தி சொல்லியிருக்கும். அது என்னென்ன பாடல் அப்படின்னா ஒற்றை எழுத்து வரக்கூடிய பாடல் எல்லாமே. அதாவது நம்ம எப்படி சொல்லலாம், 1, 3, 5, 7, 9, 11, 13 அது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்கத்துல வரக்கூடிய பாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாலை நிலத்துக்கு சம்பந்தமான பாடல்கள். அதே வந்து 2, 8 கொண்டு முடியக்கூடிய 2, 8, 12, 18, 22, 28 இது எல்லாமே வந்து குறிஞ்சி திணையை பத்தி பாடக்கூடிய பாடல். இது ஒரு 80 இருக்கு. அப்புறம் முல்லை நிலம்.
இந்த கடைசியில 4 முடியக்கூடியது. 4, 14, 24, 34, 54, 64 முடியக்கூடிய பாடல் எல்லாமே வந்து முல்லை இனத்த பத்தி சொல்லக்கூடியது. அதே மாரி 6ஐ கொண்டு முடியக்கூடியது. 6, 16, 26, 36 வரக்கூடியது மருதம் நிலம். நெய்தல் வந்து பார்த்தா கடைசியில 0 முடியக்கூடியது. கடைசியில 0 வரக்கூடியது நெய்தல் இனத்த பத்தி சொல்லக்கூடிய 20, 30, 40, 50, 60, 20 சொல்லிட்டு அப்ப 200வது பாடல் எல்லாமே நெய்தலை பத்தி தான் சொல்லும். முக்கியம் மொத்தம் வந்து கூட்டினீங்க அப்படின்னா 200, 280, 320, 360, 400 பாடலை கொண்டிருக்கு. சரிங்களா? ஓகே. சாரி ஒரு 0 விட்டேனா? அடுத்தது. இது ரொம்ப முக்கியமா. இது நம்ம ஆல்ரெடி வந்து லோயர் ஸ்டாண்டர்ட்லயே வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுலருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஒவ்வொரு திணை, திணையுடைய நிலம், பெரும்பொழுது, சிறும்பொழுது, உரிப்பொருள். ஓகேவா? இத நெறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இது எல்லாமே வந்து பொறுத்துகளை கேட்கக்கூடியது. ஓகேவா? அழகா வந்து மேட்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ஒரு நாளுடைய 6 பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, சிறும்பொழுது சொல்லுவாங்க. ஒரு ஆண்டுடைய 6 பகுதிய வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பொழுதுகள் 2 வகைப்படும். அதே மாரி நிலம் அப்படிங்கும்போது மலையும் மலை சார்ந்தது வந்து குறிஞ்சி, காடும் காடு சார்ந்தது வந்து முல்லை, வயலும் வயல் சார்ந்திடம் வந்து பார்த்தீங்கன்னா மருதம், கடலும் கடல் சார்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல், சுரமும் அதாவது மணலும் மணல் சார்ந்தது வந்து என்ன சொன்னா பாலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அதே மாரி தான் இதுவும். இப்போ வரக்கூடிய குரூப் 4, குரூப் 2 எக்ஸாம்ல கண்டிப்பா இது வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு வாட்டியும் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கருப்பொருள், உரிப்பொருள் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதாவது ஒவ்வொரு நிலத்துக்குண்டான தெய்வம் என்ன? இப்போ குறிஞ்சியத்துடைய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா சேயோன், முல்லைக்கு வந்து மாயோன், மருதுக்கு வந்து வேந்தன், நெய்தலுக்கு வந்து வருணன், பாலைக்கு வந்து கொற்றவை. அதே மாரி என்ன மக்கள், என்ன புல் இதில வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, தெய்வம் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ம் என்ன பறவை இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் விலங்கு, என்ன மக்கள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ம் என்ன பறை, என்ன யாழ், அப்புறம் தொழில் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதெல்லாம் வந்து நெறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சில வந்து கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே. ரிப்பீட்டா இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிம்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கதை பகுதி. பிரபஞ்சன் அப்படின்னு எழுதின ஒரு கதைய வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கதையில எதுவுமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நோட்ஸ் எதுவும் இல்ல. நம்ம வந்து ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்த்துக்கலாம். புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபஞ்சனுடைய இயற்பெயர் என்னது? வைத்தியலிங்கம். இவர் சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என்று இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் இயங்கி வருபவர். இது சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை என்ற இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் இயங்கி வருபவர். 1995ல் இவருடைய வரலாற்று புதினமான வானம் வசப்படும் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. எனது இவருடைய வரலாற்று புதினம் எது? 1995ல் எழுதின வானம் வசப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்தது. அது மட்டும் இல்லாம இவருடைய படைப்புகள் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மனி இவ்வளோ மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்தது. ரொம்ப முக்கியமான ஒரு வரி குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த உலகமே நாடக மேடை. அதில் அனைத்து ஆண்களும், பெண்களும் வெறும் நடிகர்களே. ஒவ்வொருவருக்கும் அறிமுகம், முடிவும் உண்டு. ஒருவருக்கே பல வேடங்களும் உண்டு. சரிங்களா? இத அழகா சொல்றது யார் அப்டின்னா, ஷேக்ஸ்பியர். ஆங்கில எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர் சொன்ன அந்த கருத்த தான், இந்த பிம்பம் அப்டின்ற சிறுகதையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. அத நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்டின்னா, 2மே ஒரே கருத்த வந்து சொல்றா மாரி தான் இருக்குன்றது தான் இத வந்து சொல்றாங்க. சரியா? அப்ப இந்த கருத்து சொன்னது யாரு? ஷேக்ஸ்பியர். ஞாபகம் வச்சுக்கங்க. இத கூட கேட்கலாம். அடுத்தது. அந்த இலக்கண பகுதி. இந்த இலக்கணம்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து லோயர் ஸ்டாண்டர்ட்லயே பார்த்தது தான். அந்த அலகீட்டு வாய்ப்பாடு வச்சு குடுத்துருக்காங்க. அடுத்தது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாடல் குடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். ஓகே. "பச்சைமாமேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதார் அமரேறி ஆயுதம் கொழுந்தேர் என்னும் இச்சிவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே." ஓகேவா? அரங்கமா நகருளானே. இது வந்து யார் சொல்லக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொண்டரடி பொடியாழ்வார். யாரு? தொண்டரடி பொடியாழ்வார். அதாவது நம்ம இவர் வந்து ஆல்ரெடி வந்து இந்த 12 ஆழ்வார்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொண்டரடி பொடியாழ்வார். சரிங்களா? ஓகே. இதில வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணதாசனுடைய பாடலும் குடுத்துருக்காங்க. "சீரிய நெற்றி எங்கே? சிவந்த நல் இதழ்கள் எங்கே? கூரிய விழிகள் எங்கே? குறுநகை போனதெங்கே? நேரிய பார்வை எங்கே? நிமிர்ந்த நன் நடைதான் எங்கே? நிலமெலாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்தது இங்கே." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் எழுதியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது.
இதை டிஎன்பிஎஸ்சி கேட்டுருங்க. அந்த பச்சைமாமேனி பவளாய் கமஞ்சங்கம் இந்த 2 லைன் மட்டும் குடுத்து இந்த பாடலுக்கு உரியவர் யாருன்ற மாரி கேட்டுருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. பொருந்தாதை தேர்வு செய்க. ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் 12 தொகுதிகளா வெளிவந்தன. கரெக்ட்டு. ஒ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் நிகழ்வுக்கும் ஆண்டு, திங்கள், நாள், கிழமை, நேரம், நிகழ்விடம் ஆகியவற்றை குறிப்பிடாமல் இல்ல எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இது தப்பு. ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு 18ஆம் நூற்றாண்டின் தமிழ் சமூகத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமைந்தது. ஆமா கரெக்ட். 18ஆம் நூற்றாண்டு தமிழ் சமூகத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே அடுத்தது. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பல்களுக்கு 8 திங்கள் 8 திங்கள் கிடையாது 6 திங்கள் தான் வரும். சரியா? அப்போ இதுவும் தப்பு. அப்போ 1 3 தான் ரைட்டு. அ, இ அது மட்டும் தான் சரி. அ, ஆ, இ வந்து பார்த்தா இதா இருக்கு. அப்படிதான் சரியானது. சரியானதானே கேட்டிருக்காங்க. பொருந்தாத தேர்வு செய்க. அப்போ பொருந்தாது அப்படின்னும்போது இந்த இடத்துல எது பொருந்தாம இருக்கு? இது வராது சாரி. ஆவும், ஈயும். ஆ, இ இது இருக்கு பாருங்க. இதுதான் வந்து பொருந்தாது. சரிங்களா? சரி அடுத்தது. ஆனந்தரங்கருக்கு தொடர்பில்லாத குறிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை. இதான் வந்து பொருந்தாது. ஓகேவா? ஏன்னா உலக நாட்குறிப்பு தந்தை யாரு? சாமுவேல் பெப்பிஸ் தான் வருவாங்க. மீதி எல்லாம் தான் ஆனந்தரங்கர். ஓகேவா? நோட் பண்ணீங்க. அப்போ ஈ தான் வராது. அடுத்தது. உருபகை, இடன் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு. உருபகை சால, உரு, தவணன் உரிச்சொற்றொடர். ஓகேவா? அப்ப முதல்ல வரது உரிச்சொற்றொடர் தான். அப்ப இடன் என்பது பார்த்தா இடன் வரக்கூடிய அந்த ஈற்று எழுத்து போயிருக்கு. அப்ப ஈற்றுப்போலி. அடுத்தது சரியானதை தேர்வு செய்க. வரைனா மலை கரெக்ட்டு. வதுவைனா திருமணம் கரெக்ட்டு. வாரம்னா யானை கரெக்ட்டு. புடவினா கடல் கிடையாது உலகம். அப்ப இதான் தப்பு. அப்போ 1, 2, 3 சரி, 4 தப்பு. அ, ஆ, இ சரி. ஈ தவறு. அப்ப இதான். அடுத்த நேரொன்றாசத்தலை என்பது நேரொன்றாசத்தல் என்பது பார்த்தீங்கன்னா, மாமுன் நேர் வரக்கூடியது தான். மாமுன் நேர் ஆன்சர் ஆப்ஷன் டி. அதாவது ஈ வரும். அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரசிகமணி டி.கே. சிதம்பரனாரை பத்தி குடுத்துருக்காங்க. அத பத்தி நம்ம பார்க்கலாம். தமிழில் எல்லாம் உண்டு. தமிழின் கவிச்சுவைக்கு ஈடும் இல்லை, இணையும் இல்லை. தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுடன் எடுத்துச் சொன்ன பெருந்தகை தான் யாரு? ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். ரொம்ப முக்கியமானது கொட்டேஷன் ஞாபகம் வச்சுங்க கேட்கலாம். இவர் தமது இலக்கிய ரசிகத் தன்மையால் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர். இவருக்கு வந்து பார்த்தா அந்த தமிழ் மீது அந்த இலக்கியத்தின் மீது இருந்த அந்த ரசிகம், அந்த ஒரு ஆர்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழருக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு புத்துணர்வை ஊட்டியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? டிகேசியின் வீட்டு கூட்டத்தில் வட்ட வடிவமான தொட்டில் கட்டி ஞாயிறு தோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது. இவ்வமைப்பு வட்டத்தொட்டி என்றே பெயர் பெற்றது. ஓகேவா? வட்டத்தொட்டி என்ற ஒரு அமைப்பை வந்து தன் வீட்டிலேயே உருவாக்கிய யாரு? ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிகேசி இலக்கியங்களின் நயங்களை சொல்லச் சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர். ஓகே. இவர் வந்து சொல்ல சொல்ல அவர் கேட்கறத வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா வந்து ஆனந்தமா கேட்பாங்களாம். தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும். அதாவது தமிழ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இனிமையான விஷயம் அப்படின்றத அவங்க உள்ளங்களை நிறைந்திருக்கும் வண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாரு. அப்படி நிறைந்திருக்கும் தான் அந்த அவையிலே இருப்பாங்கன்றத சொல்றாங்க. வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தின் திளைப்பதையே டி.கே.சி விரும்பினார். தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும், மேன்மையும், தனித்தன்மையும் எடுத்துச் சொன்னார். கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதினார். அவர் தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன. இதய ஒலி, கம்பர் யார் முதலிய நூல்களையும், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உரையும் அவர் தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம். சிலதான். ஓகே. அவர் எழுதிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதய ஒலி, கம்பர் யார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உரை நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம். சரிங்களா? சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகும். சென்னை மாநிலம் பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில மேலவை உறுப்பினர் இருந்திருக்காரு. அதே மாதிரி அறநிலையத்துறையின் ஆணையராகவும் இருந்திருக்காரு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அப்ப இவரை பத்தி முக்கியமான நிகழ்வுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டேஷன் முக்கியமானது. அவருடைய காலம் 1882லேருந்து 1854 அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வட்டத்தொட்டி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியவர் தான். அது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வழக்கறிஞர் தொழிலை மேற்கொண்டார். அது ரொம்ப முக்கியமானது. அவர் எழுதிய நூல் வந்து இதய ஒலி, கம்பர் யார். அவர் எழுதிய 2 உரை நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம். ஓகே. அப்புறம் சென்னை மாநில மேலுடைய உறுப்பினராக வந்திருக்காரு. அறநிலையத்துறை அதிகாரியாகவும் ஆணையராகவும் செயல்பட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ இவரை பத்தி இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். இத நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பா கேட்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து ஓவர். ஓகே, இதுலேருந்து ஒரு 14 திருக்குறளுக்கு நம்ம ஒன்று வேணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒச்சாவாமை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்படின்னா, இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும் பொழுது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும் போது மறதியால் கெட்டவர்களை நினைத்து பார்த்து கொள்க. ஓகேவா? என்னன்னா ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறதுனால தான் செய்யக்கூடிய கடமையை வந்து மறந்துட்டான் அப்படின்னா, அந்த மறதியால் கெட்டவங்களை ஒரு வாட்டி நம்ம நினச்சி பார்த்தா நம்ம அந்த ஒரு விஷயத்த செய்ய மாட்டோம். அப்போ மறதின்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வியாதின்றத சொல்கிறாரு. அடுத்தது உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளியது. ஓகேவா? அது எப்போதும் நம்ம நினைக்கிறதே கடைசி வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த செயலை வந்து நம்ம அடையிறது ரொம்ப, அதாவது என்னென்னா நம்ம நினச்சது நடக்கும். அது எப்போ நம்ம நினச்சிட்டே இருந்தால் தான் நடக்குன்றது தான் இதில் வந்து சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்தது குறிப்பறிதல் அப்படின்ற ஒரு தலைப்பில் 2 குறள் கொடுத்துருக்காங்க. குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாதும் கொடுத்து கொள்ளல். ஓகேனது குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ளல் அப்படின்னு என்ன அப்படின்னா, முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்க. அதாவது நம்ம முகத்தை பார்த்தோன்னே நம்ம அகத்துல உள்ள என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாவது என்ன பண்ணுமா அவங்கள வந்து நமக்கு நட்பாக்கி வச்சு நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கி வச்சு சொல்றாங்க. அடுத்தது பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் அப்படின்னு என்னன்னா, கண்ணின் குறிப்புகளை உணர வல்லவர்க்கு பிறருடைய பகைமையும் நட்பையும் அவரது கண்ணே அறிவித்து விடும். சரிங்களா? அடுத்தது படை மாட்சியில வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க பாருங்க, மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கும். மரம் மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரம்னா வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல் ஆகிய 4 படைக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு படை கரெக்டாக செதறாம வெற்றியை பெறுது அப்படின்னா வீரம் இருக்கணும், மானம் இருக்கணும். ஏன்னா மானம் தான் அந்த வெற்றி வேண்டிய எண்ணம் இருக்கும். முன்னோர் வழியை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சவனோட வழியை கேட்கணும். நம்பிக்கைக்கு உரியவர்கள் வந்து பார்த்தா அந்த படையில் இருக்கணும். சும்மா துரோகிலாம் இருந்தாங்க அப்படின்னா படைனா ஆட்டோமேட்டிக்காக தோத்து போயிடும். ஓகே, அப்போ அந்த படை பாதுகாப்புக்கு இந்த 4மே ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாரு. ஓகேவா? அடுத்தது பகை திறம் தெளிதல். ஓகேவா? இது பாருங்க, பகை நமக்கு இருக்கணும்ன்றது சொல்றாரு. பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற் பாட்டன்று. பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்டற் பாட்டன்று அப்படின்னு என்ன அப்படின்னா, பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது. பகை அப்படின்னு ஒரு பண்பற்ற ஒரு செயலை ஒருத்தன் விளையாட்டுக்கு என்ன பண்ணதான் பகையை இன்னொருத்தர் மீது இது வளர்க்கக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பகை ஒரு கட்டத்தில் நம்மளே அழிச்சுன்னு தான் இதில் சொல்லக்கூடிய கருத்து. ஓகேவா? அடுத்து பாருங்க, வில்லேர் உழவர் பகை கொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. வில் வீரனின் பகையை பெற்றாலும் சொல்வன்மை உடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது. ஒரு ஒரு வில் வீரர் இருக்கான் அப்படின்னா அவங்களோட நம்ம என்ன பண்ணலாமா பகையை வளர்த்துக்கலாமா, ஆனா சொல்வன்மை கொண்ட ஒரு அறிஞருடைய பகையை வந்து நம்ம வளர்த்தக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க பகையை வளர்த்தணும் அப்படின்னா இந்த வில் வீரன் கிட்ட வாங்கின அந்த பகையை விட இந்த பகை தான் பேரழிவை தருன்றத சொல்றாரு. அடுத்தது இளைதாக முள்முறம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. இளைதாக முள்முறம் கொள்க. ஓகேவா? அதாவது முழுசா படிச்சிடறேன். இளைதாக முள்முறம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த எடுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, சிறியதாக இருக்கையிலேயே முள்மரத்தை கலைந்து விடுக. முதிர்ந்து விட்டால் வெட்டுபவரின் கையே காயப்படுத்தும். இப்போ ஒரு முள்செடி இருக்கு அப்படின்னா அது சின்னதா இருக்கும் போதே புடிங்கி போட்டணுமா. ஓகே, அது நல்லா வளர்ந்துட்ட பிறகு அது வெட்டும் போது கண்டிப்பா நம்ம கை தான் காயப்படும்ன்றத சொல்றாரு. அடுத்து மருந்து பத்தி ஒரு பாடல் கொடுத்துருக்கா பாருங்க. 2 குறள் இருக்கு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்தென ஒன்று வேண்டியதில்லை.
நம்ம சாப்பிட்டது செரித்ததுன்றத உணர்ந்துட்டு நம்ம அடுத்த வேளை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் வராதுன்னு சொல்றாரு. அடுத்தது, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். நோய் பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்குண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கணும். அதை நீக்கும் வழி. இத ஆராய்ஞ்சோம் அப்படின்னா மருத்துவர் செயல்பட வேண்டும். இது இன்னொரு வகையில நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்பதான் ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா உடனே அத மாத்தக்கூடாது. அந்த நோய் ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? அத நீக்குவதற்கு முழுவதுமா நீக்குவதற்கு என்ன வழின்றது தெரிஞ்சுட்டான் அப்படின்னா, அவன் தான் ஒரு சிறந்த மருத்துவன். ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா, அப்ப இருக்கக்கூடிய வலிக்கு மட்டும் மாத்திரை குடுத்தோம்னா, அதனுடைய காரணத்த அறியாம நம்ம மாத்திரை குடுத்தோம் அப்படின்னா, அப்போதைக்கு மட்டும் தான் அந்த வலி, அந்த நோய் போகுமே தவிர, அது நிரந்தரமா அழியாதுன்னு சொல்றாரு. அடுத்தது, உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதிச் செயல். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நோயாளியின் வயதையும் நோயின் அளவையும் குளிர்காலம் வேனிற்காலம் முதலிய பருவங்களையும் அறிந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். நோயாளியுடைய வயசு, அப்புறம் வந்து நோயோடைய அளவு, குளிர்காலம் வேனிற்காலம் இதை பொறுத்து தான் ஒரு மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுமா, நோயாளியை வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, உற்றவன் தீர்ப்பான் மருந்துடை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. என்ன சொல்ற அப்படின்னா, உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நாட்கூற்றே மருந்து. என்ன சொல்றான்னா, நோயாளி, மருத்துவர், மருந்து, மருத்துவ உதவியாளர் என்று மருத்துவம் 4 வகையில் அடங்கும். சரியா? மருத்துவம் அப்படின்னு என்ன, எதை பொறுத்து இருக்கியா, யாரை உள்ளடக்கி இருக்கு? ஒரு நோயாளி. அப்போ நோயாளிக்கு என்ன பண்ணும்? மருத்துவர் தான் சிகிச்சை பார்க்கணும். ஓகேவா? அப்போ சிகிச்சை பார்க்கணும், எதை வச்சு பார்க்கணும்? மருந்த கொடுத்து தான் நோயை குணப்படுத்தணும். ஓகேவா? ஸோ மருத்துவர் மட்டும் வந்து இருந்தா வேலைக்காது. மருத்துவ உதவியாளர் இருந்தா தான் அந்த நோயாளிக்கு என்ன பண்ண முடியும்? உதவிகளை செய்ய முடியும். ஸோ அப்ப இந்த 4 பேர் இருந்தா தான் மருத்துவமானது செயல்படும்னு சொல்றாரு. அடுத்தது, இரவச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இரத்தலை பத்தி சொல்லியிருக்காரு. பாருங்க. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து பறந்து கெடுக உலகியற்றியான் அப்படின்னு என்ன சொல்ற அப்படின்னா, பிறரிடம் கையேந்தி உயிர் வாழும் நிலை இருக்கும் எனில் அப்படி அந்நிலையை உருவாக்கியவன் அலைந்து கெடட்டும். சரியா? பிறர்கிட்ட நம்ம கையேந்தி வாழக்கூடிய நிலைக்கு நம்ம ஒருத்தன கொண்டு வந்தான் அப்படின்னா அவன் வந்து அலைந்தே சாவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரையுமே நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடாது. ஓகேவா? பிறர் கையேந்திர நிலைக்கு நம்ம வந்து அடுத்தவனை வந்து கொண்டு வரக்கூடாதுன்றத சொல்றாரு. அப்படி கொண்டு வந்தா நம்மளும் அலைந்து கெடுவோம் இந்த மாதிரின்றத சொல்றாரு. அடுத்தது, இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும் அப்படின்னு என்ன அப்படின்னா, பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்து விடும். அதாவது பிற எதிர்பார்த்து இறந்து, அதாவது பிறர் ஏதாவது தருவாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து ஒருத்தன் வந்து வாழ்ந்துட்டு இருப்பான் பார்த்தீங்களா? ஓகேவா? அது எதற்கு சமமானதுன்னா பாதுகாப்பற்ற படகு. ஏன்னா பாதுகாத்து ஒரு படகே இல்லை. அப்போ பிறர் எதிர்பார்த்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு யாருமே எதுவுமே கொடுக்கல. அவனுக்கு பிறரை எதிர்பார்த்திருக்கான். அவனால எதுவுமே பண்ண முடியாது. அவன் பிறரை எதிர்பார்த்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பா யாராவது அவனுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்க வேண்டியவங்க கொடுக்காம போயிட்டாங்கன்னா அப்ப கொடாமை என்னும் பாறை, யாரும் கொடுக்காம போயிட்டாங்கன்னா என்ன, அந்த படகு, ஆதரவற்ற படகு என்ன ஆகும்னா ஒரு பாறையில மோதி செத்துரும். அதே மாதிரி தான் யாரும் கொடுக்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், எதுவுமே இல்லாம இறந்துருவான்றத அழகா அந்த பாடல் சொல்லியிருக்காரு. இந்த 14 பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் தான். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்கு விடும். எப்படின்னா, பிறரை எதிர்பார்த்து ஒருத்தன் காத்துட்டு இருக்கான். ஓகேவா? அவன் வந்து எப்படின்னா ஒரு பாதுகாப்பற்ற படகுக்கு சமமானவன். அவனுக்கு யாருமே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அவன் பாறையில மோதி செத்துருவான். இது கொடாமை என்னும் பாறை. ஓகே, எவ்வளவு அழகா வந்து சொல்லியிருக்காரு பாருங்க. சரிங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் வெற்றிகரமாக நம்ம வந்து இயல் 5 வந்து முடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் இயல் 6ல் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.